வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான 15வது வாரம், அதாவது லாஸ்ட் வாரத்தோட லாஸ்ட் ஓட்டிங் அனாலிசிஸ். இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் சீசன் 7ல் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா இன்னையோட வந்துட்டு எல்லாமே முடியுது, கதம் போகையா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் 50,000 கிராஸ் பண்ணுமா அப்படின்னு இருக்கும்போது 60,000 கிராஸ் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. ஹேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, லவர்ஸாக இருந்தாலும் சரி, சப்போர்ட்டர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கும் வந்துட்டு மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிக்க விடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு நேற்று ஒரு ஹிஸ்ட்ரிலேயே செம மாசான ஒரு விஷயத்தை பண்ணார். யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். இதை வந்துட்டு எபிசோடில் காட்டவே இல்லை. என்னென்னா எல்லாருமே வந்து லாஸ்ட்டாக வந்து பாட்டு பாடியிருந்தாங்க. மாளவிகா செம்மையா, என்னுடைய ஃபேவரட்டான ஒரு சிங்கர், செம்மையா மாதம் வந்து பாடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனா செம்மையாக பாடியிருந்தாங்க, மாயா செம்மையாக பாடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்குது, யாரா இது அப்படி பார்த்தா பிக் பாஸ். இப்போ பிக் பாஸே வந்து பாட்டு பாடியிருக்காரு, செம்ம மாதம் இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செம்ம வாய்ஸும் கூட, ஏன்னா அவரோட தமிழ் உச்சரிப்பே சூப்பராக இருக்கும். ஸோ அவர் பாடினது பயங்கர இன்ஸ்பைரேஷனாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அருண் காமராஜ் பயங்கரமாக வந்துட்டு நம்ம மாயா வந்து வச்சு செஞ்சார். அதேமாதிரி அர்ச்சனாவுக்கு அவரோட சப்போர்ட்டை காமிச்சார். ஏன்னா அர்ச்சனா உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க மாயா. என்னென்னா அவங்கள வந்து அந்த வெல்கம் ஒழுங்காக பண்ணாமல் அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுக்கு நியாயம் ஜஸ்டிஃபையும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்த எல்லா கெஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க கலாய்ச்சி கேவலப்படுத்தி தான் இருக்காங்க. அது புகழ்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டே போகலாம். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது அருண் காமராஜை வந்து வெல்கம் பண்ணும்போது அவரும் கேட்குறாரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி வெல்கம் பண்ணிங்களா, இதை வந்து மற்ற கண்டஸ்டன்ட் வரும்போது என்னை இப்போ எப்படி வெல்கம் பண்ணிங்களோ அதேமாதிரி பண்ணுவீங்களா அப்படின்போது மாயா வந்துட்டு இல்லை நாங்கள் பேசிக்காகவே அப்படி கிடையாதுன்னு அவர் கலாஸ்டர். நாங்கள் எதுக்கு மற்றவங்களை சேர்க்குறீங்க, நீங்கன்னு உங்களை சேருங்க, அதில் தான் நேர்மை இருக்குன்ற மாதிரி பங்கமாக கலாச்சிருந்தார். அவங்க மூஞ்சியே மாறிடுச்சு. அந்த டைமில் இந்த பக்கம் இருக்கிற பி டீம் பயங்கரமாக வந்து கிளாப்ஸ் பண்ணி தெருக்க விட்டோன்னு இன்னும் மூஞ்சி ஜொங்கின்னு போச்சு. அதை யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் அருண் காமராஜோட சப்போர்ட்டை அர்ச்சனா கொடுத்தது செம மாதம் இருந்துச்சு. அதை பற்றி சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா ரவீனா மணி, இந்த லவ்வில் ஒரு பெரிய விரிசல். இந்த விரிசலுக்கு பெரிய காரணம் யாரா? நிக்சன். இந்த நிக்சன் உண்டாக்குனாரா கேட்டிங்கன்னா நிக்சன் பாதி உண்டாக்குனாரு, ரவீனா பாதி உண்டாக்கிட்டாங்க. ஏன்னா எப்போ வந்துட்டு அந்த லவ்வுக்குள்ளே இப்போ ஒரு ஆண் பெண், ஒரு கணவன் மனைவி இப்படின்ற ஒரு விஷயம் போகும்போது அந்த உறவுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வேறு யாருக்கிட்டையாவது ஒருத்தங்க ஷேர் பண்ணுறாங்கன்னா அப்பயே முடிஞ்சுது, அந்த உறவு வந்துட்டு நீடிக்காது அப்படின்ற விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து நேற்று மணி கூட இது வரைக்கும் ரவீனாவை பற்றி குறைகள் யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது. பட் ரவீனா வந்துட்டு மணியை நிக்சன்கிட்ட அவ்வளோ குறைகள் சொல்லி ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. பார்க்குறதுக்கு நம்மளுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வீடியோவை மணி வெளியே போயிட்டு பார்த்தாருன்னா ரொம்ப வருத்தப்படுவார், ரொம்ப அப்படியே மனசு உடஞ்சிருவார். பட் இந்த விஷயங்கள் முன்னாடி நடந்தது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெளியே போனோடனே அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு மணி இருக்கிறது அவருக்கு நல்லதுன்றதான் என்னோடய கருத்து. ஏன்னா ரொம்ப கேவலமாக பேசியிருந்தாங்க. அதை ஒரு யூஸாக வந்துட்டு நிக்சன் பண்ணி ஒரு எச்ச வேலையை பண்ணியிருந்தார். அதை யாரெல்லாம் பார்த்தீங்க, எவ்வளோ கடுப்பானீங்கன்றதை சொல்லுங்கள். அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த 400 அப்படி தான் படத்தில் வந்துட்டு விஜய் சேதுபதிக்கும் நயன்தாராக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு லவ், அந்த ஒரு விரிசல் வரும். அதில் வந்து ஒருத்தர் பூந்து வேலை பார்த்துருப்பார். அப்போ அவர் சொல்லுவார், இதுக்கு பேர் என்ன தெரியுமா, எச்சா அப்படின்னு. அந்த விஷயத்தை தான் நேற்று நிக்சன் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்தீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அனலைசஸ் சொல்லலையா, டாப்பில் இருக்க அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3,59,558 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 53.32. ஸோ மாதம் ஓட்டு பார்த்தீங்கன்னா தாறுமாறம் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த சீசனில் யாருமே ஓட்டு வாங்கினது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் பிஆருக்கு இவங்கள மாதிரியே செலவு பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஏன் நம்மளுக்கு மட்டும் ஓட்டு வரல அப்படின்னா மனசு. ஸோ அந்த மனசு வேணும். ஏன்னா இந்த அர்ச்சனா பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், இது வரைக்கும் வார்த்தைக்கு 300 வாட்டி சொல்கிறதே கிடையாது. மற்றவங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க, தினேஷ் சொல்லிட்டாரு, மாயா சொல்லிட்டாங்க, பூர்ணிமா சொல்லிட்டாங்க, எல்லோரும் சொல்லிட்டாங்க. பட் இவங்க வந்துட்டு யார் வின் பண்ணாலும் எனக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புள்ளி கேங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யார் கூட சண்டை போட்டாங்களோ அவங்ககிட்ட இப்போ நட்பு பாராட்டுன்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா கேம் முடிய போகுது. இன்னுமே வந்துட்டு அந்த பேக்கேஜ் பின்னாடி முதுகு பின்னாடி எப்படி மாயா சுமந்துட்டு இருக்காங்களோ, இல்லை இன்னும் ஒரு சில பேர் சுமந்துட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி வேண்டாம் எனக்கு, நான் எல்லாருக்கூட சேர்ந்து சகஜமாக பழகணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய தன்மையை காமிக்குது. சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று அர்ச்சனாவுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. மணி டப்புன்னு சப்போர்ட் பண்ணார். என்னென்னா அர்ச்சனாவை உட்கார வச்சு அந்த புள்ளி கேங் வந்து பாட்டு பாடும்போது ஒரு பாட்டுக்குமே வந்து அர்ச்சனாவை வந்து அட்டாக் பண்ணுற விஷயங்களை பார்த்துட்டு மணி டென்ஷன் ஆகிட்டு அதை வந்து இந்த பி டீம் உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்லி, நீ கவலைப்படாத அர்ச்சனா, உனக்கு நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த விஷயங்கள் சுத்தமாக பிடிக்காது, இன்னும் எப்போ பார்த்தாலும் உங்களை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி சொன்ன விஷயங்கள் எல்லாமே செம மாதம் இருந்துச்சு. பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பயண வீடியோ செம மாதம் இருந்துச்சு. பிக் பாஸோட அந்த ஸ்பீச்சுமே சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள்.
அதில் இன்னொன்று சொல்லி ஆகணும். என்னென்னா இந்த மாயாவும் பூர்ணிமாவும் வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 7ஓட டைட் பண்ணறா யார் வருவாங்க, அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம கேமராமேன், பிக் பாஸ்கோட கேமராமேன் வந்துட்டு அழகாக அர்ச்சனாவோட பேரை காமிச்சார். அதை யாரெல்லாம் பார்த்து ரசிங்கிறது சொல்லுங்கள். சரி, ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பார்த்தீங்கன்னா 1,05,157 ஓட்ஸ் வாங்கியிருக்க. அப்போலாம் ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.59. ஸோ மணி நேற்று ரொம்ப ஒஸ்ட் டே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மணி ரொம்ப நம்பிட்டு இருந்தார் இந்த ரவீனாவை. அது மட்டும் இல்லாமல் ரவீனாவோட விஷயங்கள் அன்றைக்கே சொல்லிட்டேன். ஏன்னா ரவீனாவோட ஆண்டி சொன்னதுக்கே வந்துட்டு ரவீனா கொஞ்சம் அப்படியே லைட்டாக குவைட்டானாங்க. அதேமாதிரி ஒரு பக்கம் மணி வந்து அழுதுட்டு இருக்காரு, இவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய மெச்சூரிட்டி. ஸோ இப்படி இருக்கிறத வந்துட்டு இவர் கொஞ்சம் சுதாரித்து இவர் வந்து கைவிட்டு போகிறது பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி விஷயங்கள் இங்கே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா மணி அவ்வளோ குறைகள் வந்து நிக்சன் கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. நீ புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட மணி என்னை புரிஞ்சுக்கல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவர் என்னை வந்து என்னோடய கேமை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாரு, என் கேமை விளையாடவே விடலை, என்னை வந்து அடக்கிட்டாரு, உங்க கூட பேசணும்னு சொல்லிட்டாரு, என்னென்னமோ சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் என்ன வாயில் வரலாம் வச்சுருந்தீங்க, அப்போல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னா வெளியில் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சுதான். எது மட்டும் தான் தெரிஞ்சுதா, ஏன் நிக்சனை எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ பேசி அசிங்கப்படுத்தி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இப்போ அதே நிக்சன் கிட்ட வந்து பேசுகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நிக்சனை பிடிச்சிருச்சு, மணியை பிடிக்கல, அதுதான். அதனால் வந்து மணி இப்போ எது பண்ணாலும் உங்களுக்கு தப்பாக தான் தெரியும். இவ்வளோ விஷயங்கள் நிக்சன் கிட்ட பேசிட்டு மணி அந்த பக்கம் தனியாக போய் படுத்துட்டு இருக்காரு. என்னை ஏன் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல். ஆனால் மணி வந்து அழகாக சொல்லிட்டார், இல்லை எனக்கு வந்துட்டு பிடிக்கல அப்படின்ட்டு போயிட்டார். பட் இருந்தாலும் அவர் ஏமாறாமல் இருக்கிறது அவருக்கு நல்லது. அதேமாதிரி அவருடைய பயண வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பார்த்தீங்கன்னா 74,205 ஓட்ஸ் வாங்கியிருக்கா. அப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்துட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போதைக்கு விஷ்ணுவுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு வந்துட்டு 2 பேர். யார்னா ஒன்று கூல் சுரேஷ், இன்னொன்று வந்து தினேஷ். ஸோ தினேஷ் வந்து பூர்ணிமா கூப்பிட்டு சொன்னார், இது மாதிரி இந்த மாயா பொண்ணு ஓவராக வந்துட்டு விஷ்ணு வந்து கலாச்சிட்டாங்க, அது ஏன் போகும்போது கூட இவ்வளோ வன்மத்தோடு இருக்கணுமானும் போது பூர்ணிமா அவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாங்க. அதிசயமாக இருக்குது, என்ன பூர்ணிமா அவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாங்கன்னு. ஏன்னா வாங்கின அடி வெளியே, ஏன்னா வெளியே போனவனே தெரிஞ்சு போச்சு, ஆஹா இதுக்கப்புறமா நம்ம மாயா மாதிரி பிஹேவ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னும் அடி விழுகும், அதனால் கொஞ்சம் கரெக்டாக மாறிடலாம்னு நினச்சாங்களான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை மாயா கூட சேராமல் இருந்திருந்தால் பூர்ணிமா நல்லா ஒரு கேமை கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் டவுட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தினேஷோட தனித்தன்மையான அந்த கேம் வந்து கொஞ்சம் இப்போ கட் ஆயிடுச்சு. அது வந்து ஏன்னா ஸ்டார்டிங்கில் அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்லலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், அவரோட விஷயங்கள் தனித்தன்மையாக இருக்கும். பட் இப்போ அது வந்து கும்பலோட குறைந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி இவரோட பயண வீடியோவும் சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 68,148 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.11. வெரி ஒஸ்ட்டு. அதுவும் விசித்ரா கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்துட்டு அதான் விலக ஆரம்பிச்சிட்டேன், அர்ச்சனா கிட்டலாம் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டேன், என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உண்மையிலே என்னென்னா மாயா வந்துட்டு ஃபஸ்ட்டு அர்ச்சனா கிட்ட போய் பேசுனதே இந்த அம்மா தான். எனக்கு வந்து உங்களை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்போது அவங்க ஓகே எனக்கும் ஆசையாக தான் இருக்குன்னு அப்புறமா தான் வந்துட்டு அவங்க சொல்லவே ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையும் இவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வரும்போது டக்குன்னு வந்துட்டு நீங்கள் ஏன் பின்னாடி லவ் டார்ச்சர் பண்ணுறீங்கன்ற மாதிரி இவங்க மேலே பழி தூக்கி போட்டாங்க. ஸோ சரியான கேமில், ஏன்னா அவங்கள வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, மக்கள் சப்போர்ட்டை வச்சு ஜெயிக்க முடியாது, மக்கள் சப்போர்ட்டு சுத்தமாக கிடையாது. அப்படின்போது இவங்களை எமோஷனலாக எப்படி பிரதீப்பை ஏமாத்துறாங்களோ அண்ணன் தங்கச்சி அப்படின்ற ஒரு பாசத்தை வச்சு, அதேமாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத வச்சு கவுக்கணும்னு பார்த்தாங்க. பட் நல்ல வேலை ஜோவிகா வந்துட்டு அந்த அர்ச்சனாவோட அறிவுக்கண்ணை திறந்து வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். செம்ம மாதம் இருந்துச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மாயா பக்கத்தை ஒட்டுறதே கிடையாது நம்ம அர்ச்சனா. அது மட்டும் இல்லாமல் வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே, அதுவும் இந்த விஜயவர்மா சொம்புத்திக்கு போனாலும் திரும்பி வந்தாலும் ஐயோ திருந்த மாட்டார், இந்த மாயா என்னமோ பெரிய கடவுள் மாதிரி கையெடுத்து கும்புறாரு, உங்களுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஊரே சொல்லு நம்பாத அந்த சாங் ஒன்று வரும் பாருங்க, அந்த சாங்கை வந்துட்டு இவங்களுக்கு பாடுறாங்க. இங்கே என்னங்கடா இது நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 50,858 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.54. ஸோ விஷ்ணுவோட கேம் சூப்பராக இருக்குது இப்போ சில வாரங்களாக அப்படி சொல்லலாம். ஆனால் இவரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி புள்ளிகாங் கூட சேர்ந்து அவ்வளோ அட்டுழியங்கள் பண்ணியிருக்கார், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதேமாதிரி மரியாதை குறைவாக எப்படி பூர்ணிமா பேசுவாங்களோ அதே மாதிரி விஷயங்களை அதிகப்படியாக பேசியிருக்காப்புல நம்ம விஷ்ணு. அதே விசித்ரா யுகேந்திரன் எல்லாரையுமே பாரபட்சமே பார்க்காம கலாச்சிருக்கார். ஆனால் இப்போ ஒரு சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா அவரோட கேம் ரொம்ப சாஃப்டாக, இதுக்கு மேலே நம்ம பண்ண வேலைக்காவது நம்மளை வந்து வச்சு செஞ்சிருவாங்கன்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவரோட பயண வீடியோ காமிச்சாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீனா வந்துட்டு பிரதீப்போட விஷயத்தை சொன்னோடனே செம்ம ஷாக் ஆகிட்டாப்புல. யாருக்குன்னு கேட்டார், யாருக்கு பிரச்சனைன்னு. எல்லாருக்குமே ஒன்று இன்னும் பதற ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் அவர்கிட்ட வந்துருச்சு. இது இப்போன்னு இல்லை, முதலேருந்தே பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகப்படியான கிளாப்ஸ் வருது அங்கே போய் ஒட்டி பார்ப்பல நம்ம விஷ்ணு. அது நீங்கள் பார்த்துருக்கலாம், யார் அங்கே கலாய்க்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் இவரும் கலாய்ப்பார். அதுவும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஆணவத்தில் வந்து ஆனார் ஸ்டார்டிங்கில், இப்போ அந்த ஆணவம் எங்கே போச்சுன்னு தெரியல.
அதுதான் மனுஷனோட வாழ்க்கை. எப்பயுமே வாழ்க்கைன்ற ஒரு வட்டன்றது நம்ம தளபதி சொன்ன மாதிரி பிக் பாஸ் கேமில் ஸ்டார்டிங்கில் கெத்தாகவும் லாஸ்ட்டில் வந்து ரொம்ப சாஃப்டாகவும், வெத்துன்னு சொல்ல முடியாது, சாஃப்டாக இருந்துச்சு அவரோட விஷயங்கள் சொல்லலாம். ஸோ இவரும் ஓரளவுக்கு நல்ல ஒரு கேம் தான் கொடுத்துருக்காரு, பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவரோட விஷயத்தை சொன்னார் என்னென்னா, நம்ம 4 பேரில் நீங்கள் 3 பேர் இந்த கப் அடிச்சிட்டிங்கன்னு எனக்கு சந்தோஷம், அந்த மாயா மட்டும் வாங்கிடக்கூடாது, அது ஒரு கேவலமான உதாரணம் ஆகிடுன்ற மாதிரி சொன்னார். அதுதான் எல்லாரோட நினப்பும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 6,74,355 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நாளைக்கு டைட்டில் வினர் யார் அப்படின்ற விஷயங்கள் அந்த எபிசோட் நாளைக்கு வரும். பட் இன்றைக்கி ஈவினிங்கே வந்துட்டு எபிசோட் ஷூட் முடிஞ்சிடும். ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் வந்து இந்த சீசன் 7ஓட டைட்டில் வின்னர், ரன்னர், 3rd, 4th, 5th. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் 2 எவிக்ஷன் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, யார் வெளியே போக போகிறாங்க தெரியல. அதுலேயே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு மோஸ்ட்லி யார் வந்து இந்த டைட்டில் வாங்க போகிறாங்கன்னு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.